ஹலோ காய்ஸ், ஹவ் யூ ஆல்? எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, நாம் இன்னைக்கு அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற படத்தோட ரீகேப்பும் அக்கௌண்டன்ட் 2ஓட ப்ரொடிக்ஷனும் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களை நிறைய பேர் தெரியலனா, என் தலைவன் பென் அஃப்லெக், நான் ஒரு பென் அஃப்லெக் கண்ணின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ தலைவன் பென் அஃப்லெக் வந்து எப்போத்துல எனக்கு தெரியும், ஒரு சின்ன ஒரு 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 நாஸ்டாலஜியாக போயிட்டு வரோன்னா, பேர்ல் ஹார்பர்னு ஒரு படம் பார்க்குறேன். இருக்கிறதுலே வந்து பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படங்கள். அந்த டைமில் இண்டிபெண்டன்ஸ் டே, பேர்ல் ஹார்பர்லாம் வந்து பயங்கரமான ஆக்ஷன் தெறிக்க படங்கள். படம்லாம் பார்த்து வார் சீக்வன்ஸ் எப்போ எவ்வளோ பொருட்செல்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு ஹாலிவுட் படம் பார்த்து வாய்ப்பு அந்த டைம் அது. அதில் 2 ஹீரோ இருக்காங்க. அதில் ஒரு ஹீரோ நம்ம பென் அஃப்லெக். நம்ம தலைவன் ரொம்ப லாயலாக ட்ரூவாக இருப்பார். ஒரு பொண்ணை நர்ஸை லவ் பண்ணார். அவருக்கு வந்து எழுத படிக்க பெருசாக தெரியாது. கண்ணு லைட்டாக அவருக்கு அந்த எழுத படிக்க தெரியாதனால, டப்பிங் படம் தான் பார்த்தேன் சென்டிவ், அதனால் எழுத படிக்க தெரியாதால சொல்ல முடியல, கண்ணு லைட்டாக மிஸ் ஆகுதான் தெரியுது. ஆனால் அவர் வந்து கன்னு, இந்த ஃபயரிங்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருப்பாப்புல. ஒரு நர்ஸு தான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் ஆகி அவங்க வந்து செலக்டட்னு போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் தான் அவர் வந்து போவார் ப்ரமோஷன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி போஸ்டிங்லாம் கிடச்சி போனதுக்கப்புறம் ஒரு வார் டைமு ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுற ஒரு நர்ஸு, அவங்களும் வார் டைம் ஆர்மி நர்ஸு. ஸோ அந்த வாரில் இவனும் ஒரு ஃப்ரெண்டும் பயங்கரமாக வித்தலாம் காட்டுவாங்க. அப்படியே ஸ்வைன்னு பயங்கரமாக ஏர்ப்ளைன்லாம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஃப்ரெண்டு காப்பாற்ற போய் இவர் ஃப்ளைட் கிராஷ் ஆகி இவர் அப்படியே காணாமல் போடுவார். அதுக்கப்புறம் இறந்துட்டு அதாவது ப்ரிசியூம் டெட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் நாட்கள் போகும். அந்த நர்ஸ் வந்து இப்போ ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டை லவ் பண்ணுவாங்க. அப்படியே கதை நகரும். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் வந்து தப்பிச்சு வருவார். கேட்டால் நான் உயிரோடு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாப்பில் நம்ம தலைவன் பென் அஃப்லெக். அப்புறம் பார்த்தா இங்கே வந்து ஃப்ரெண்டோட நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம சுற்றுல நினச்சி நம்ம ஆள் அவன் கரெக்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவர் அப்படியே பிரிஞ்சு போயிடுவார். அதுக்கப்புறம் வரமாட்டார். அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க நான் மூவ் ஆகிட்டேங்கிறமே சொல்லுவாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு கேவலமான காதல் கதையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வார் சீக்வன்ஸ்லாம் வச்சு ஒரு வார் டைம் படம் தான் இந்த பேர்ல் ஹார்பர்ங்கிற படம். அதுதான் வந்து படத்தோட கிளைமேக்ஸில் வந்து இதில் போடுவாங்க, ஹிரோஷிமா நாகசாகி போடுவாங்க. அந்த ஜாப்பனீஸ் எப்படி ஃபஸ்ட்டு இந்த பேர்ல் ஹார்பர் டெரிட்டரிக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறதுலேருந்து எப்படி அமெரிக்கா ரிட்டையர்ட் பண்ணிச்சுங்கிற வரைக்கும் அந்த பேர்ல் ஹார்பர் கதை. இன்கேஸ் இங்கே வரைக்கும் பார்த்ததுலனா அது பழைய படம் இப்போ பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல. நான் டைமில் பயங்கரமாக ரூட் என்ஜாய் பண்ணி பார்த்த படம் அது ஒன்று. கதை வந்து அசிசட் இது வந்து இந்த லவ் ஸ்டோரியை தூக்கி குப்பையில் போட்டு மீதி இருக்க அந்த வார் டைம் சீக்வன்ஸாக எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமாக இருக்கும். ஒருத்தன் எப்படி ட்ரெயினை வந்தான், எப்படி இடத்துல போஸ்டிங் ஆகிறான், அவனுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கப்படுது, அப்புறம் ஒரு திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வார் வரப்போ அந்த சுச்சுவேஷன் எப்படி பேனிக் ஆகி அப்போ எப்படி வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. நிறையா அமெரிக்கன் ஃப்ளைட்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஏர்ஃபீல்ட்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் தான் பாம்பு பண்ணுவாங்க ஜாப்பனீஸ். அவங்க இந்தமாரி இந்த டெரிட்டரிக்குள்ளே ரேடாரில் படாமல் வந்தாங்க. அப்புறம் அந்த இன்டெலிஜென்ஸு எல்லாமே செம்மையாக எடுத்துருப்பாங்க. அந்த சின்ன குழந்தைய அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த பென் அஃப்லெக் தான் எனக்கு தெரியும். அது அப்போ எனக்கு பென் அஃப்லெக்னு தெரியாது. அப்போ அந்த பர்சன் இன்னும் ஸ்கொயர் ஃபேஸ்டாக ஒரு ஃபேஸ் இருக்குது. பெருசாக எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டார். கிட்டத்தட்ட ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா இவர் ஹாலிவுட்டோட மகேஷ் பாபுன்னு சொல்லலாம். கிளாஸ் இருக்கும், மாஸ் இருக்கும், பெரிய எக்ஸ்ப்ரெசிவான ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் தலைமை மாஸாக எப்படி சொல்கிறது, ஒரு ரகடாக சிக்மாவா அப்படி சுற்றிட்டு இருப்பாப்புல. ஸோ அதனால் பென் அஃப்லெக் எனக்கு அப்படி தான் தெரியும் இந்த பேர்ல் ஹார்பர் மூலயமா. அதுக்கு அடுத்த எப்போ நான் அவர் ரூட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா அவரோட ஃபிலிமோகிராஃபி உங்களுக்கு காட்டுறாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வேறு ப்ரொடிக்ஷன் ரேண்ட் வேறு போகணும்னு சொல்லிட்டுருக்காங்க. பண்ணணும், டைமே இருக்க மாட்டேங்குது. எங்கே இருக்கிற படத்தை கவர் பண்ணவே எனக்கு டைம் இல்லாமல் சுற்றிட்டுருக்கேன். நானே தவழ்ந்துட்டுருக்கேன்டாங்கிற மாதிரி தான் இருக்குது. பென் அஃப்லெக் அவங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுதான் நம்ம பென் அஃப்லெக். அவரோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து அவங்க காட்டுற பாருங்க. பெஞ்சமின் கெசா அஃப்லெக் அப்படின்னு போட்டிருக்காங்க. born in 1972. கைஸ், நான் என்னோட எந்த ரேண்ட்டுமே ரொம்ப ப்ரீ பிளான்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஆன் த கோல தான் நான் பேசுவேன். அதனால தான் கொஞ்சம் சம்டைம்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும், சம்டைம்ஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும். தட் இஸ் நோ ஸ்கிரிப்ட் ஃபார் மீ. ஐ ஜஸ்ட் ரேண்ட் ஆஸ் எஃப் விர்ச்சுவல் ரேண்ட் தான் இது. ஓகே, ஸோ இஸ் அ பெஞ்சமின் கெசா அஃப்லெக் born August 15, 1972 is an American actor. Has begun his career as child when he started in PBS Voyage of Mimi. நமக்கு இதெல்லாம் தெரியாது. நம்ம போய் நேராக இதுக்கு போவோம். எங்கள் பேர் என்ன, ஃபிலிமோகிராஃபி எங்கே இருக்குது, பென் அஃப்லெக் ஃபிலிமோகிராஃபி தெரியுதா? தலைவன் பாருங்கள், எந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தாலும் பேட்மேன் ரோல் ப்ளே பண்ணுறதுக்காகவே வந்த மாதிரி இருக்காப்புல. பார்த்தீங்களா? என்னது ஃபிலிம்ஸ் 67, டெலிவிஷன் 2, 10 டெலிவிஷன் சீரீஸு, அப்புறம் மியூசிக் வீடியோ 3, டெலிவிஷன் ஃபிலிமு, டெலிவிஷன் சீரீஸ். நைஸ்.
இதெல்லாம் நமக்கு தெரியாது 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 சேசிங் ஆமியா தெரியாது தெரியாது கோயிங் ஆல் த வே குட்வில் அண்ட் ஷேக்ஸ்பியர் ஃபேண்டம் ஆர்மகடன் ஆர்மகடன் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அப்போ நமக்கு பென்னஃப்ளிக்ஸ் சுத்தமாக தெரியாது. நம்மளால் ரெகக்னைஸ் கூட பண்ண முடியாது. லோஜிட்டா தெரில, ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர், 200 சிகரெட்ஸு, வேறு பவுன்ஸு, கிங் ஆஃப் த டேடி, பேர்ல் ஹார்பர் பை 2001 அமெரிக்கன் ரொமான்டிக் வார் ட்ராமா ஃபிலிம் டைரக்டட் பை மைக்கேல் பே. இந்த ஒரு படத்தால் தான் எனக்கு இது ஒரு கோர் மெமரியாக, அதுவும் சன் டிவி டப்பிங்கால் இந்த படம் ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சு இது ஒரு கோர் மெமரியாகி இதிலேருந்து இங்கே இருக்க பென்னஃப்ளிக் ஆகட்டும், அப்புறமேட்டா மைக்கேல் பே ஆகட்டும், இவங்களெலாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். அவங்களோட ஒர்க்ஸ்லாம் என்னையே அறியாமல் இவங்களோட படங்களுக்கு நான் ஈர்க்கப்படுறேன். ரொம்ப அமெரிக்கன் லைஃப்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அமெரிக்கன் ஃபிலிமாக இது இருக்கும் ஆக்சுவலி. போல இன்கேஸ் நீங்கள் பார்க்கலாம், 2001 வந்த படம், இப்போ 2025 26 வரப்போகுது. ஆனால் பாருங்கள், செம்ம மஜாவாக இருக்கும். கம்மிங் பேக் டு திஸ் ஒன், சேஞ்சிங் லேன்ஸ் தெரியல, சம் ஆஃப் ஆல் ஃபியர், தேர்ட் வீல், டேர்டெவில் தெரியும். இதோட டேர்டெவில் தான் எனக்கு தெரியும். பேர்ல் ஹார்பர் டேரக்டர் டேர்டெவில். டேர்டெவில்லாம் சாதாரண படமே இல்லை, கொக்கா வேறு லெவல் படம். இப்போ எடுக்கிறதுக்கு முதல்ல நானும் அப்போவே டேர்டெவில் கண்ணி அப்போவே ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். இன்னொரு ஹீரோவுக்கு கண்ணு தெரியாது, அவருக்கு மற்றது எல்லாமே சென்சஸ் மட்டும் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த படத்தையே ஓரளவுக்கு டோன் டவுன் பண்ணி ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய ஜென்ரல் ஆடியன்ஸ், இந்த மாதிரி குழந்தைகள் திடீர்னு ஒரு மாரல் யூனிவர்ஸ்குள்ளே வரும் அப்படின்னா டேர்டெவில் மாதிரி ஒரு ஹீரோ காட்டணுங்கிறதுக்காக டோன் டவுன் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் நம்ம பென்னஃப்ளிக்கோட வெர்ஷன். அதுலேயும் அந்த படத்தை பார்க்கணும், யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும்னு சேர்த்தது ஒரே ஆள் தான், யாரும் இல்லை, நம்ம ஜெனிஃபர் கார்னர் தான். இவங்க தான் இந்த படத்தை எல்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா இந்த படத்தில் இவங்கள போட்டு தள்ளிட்டாங்க. அடுத்தது எலக்ட்ரான்னு வருது, இன்னும் எங்கள் சித்துட்டாங்கன்னு பார்த்தா ப்ரீக்வல்ன்றாங்க. நீங்களாம் இப்போ பிளாக் விடோ தானே ஷாக் ஆகிறீங்க, நாங்களாம் எலக்ட்ராக்கே ஷாக் ஆகணும். ஸோ அதெல்லாம் ஒரு அந்த காலம். ஐயோ சொல்ல ஏதோ எங்களுக்குலாம் ரொம்ப பெரிய வயசானவங்க மாதிரியே ஃபீல் ஆகுது. பார்த்துருக்கோம் அவ்வளோதான். அப்போ நாங்களே குழந்தைங்கள தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது போல் யார் மியூசிக் பார்த்தீங்களா, ஹேண்ட் ஜிம்மர். சாதாரண காம்பினேஷன் இல்லை கைஸ். மைக்கேல் பே, பென்னஃப்ளிக்கு, ஜாஷ் என்னடி, இவர் யாருன்னு தெரியல. இந்த ஒரு படம் தான் நான் ஃபேஸ் ஞாபகம் வருதுன்னு பார்த்துமே ஞாபகம் இல்லை. கேத்ரின் ரோமனி பெக்கின்செல், இதுவும் யாருன்னு தெரியல, பெருசாக ஞாபகம் இல்லை எனக்கு. அப்புறம் ஹேண்ட் ஜிம்மர் மியூசிக்கு 140 மில்லியன் போட்டு 449 மில்லியன். மிக்ஸ்டு ரிவ்யூஸாக இருக்கும், ஆனால் படம் கலெக்ஷன்லாம் அள்ளிடுச்சு. அடுத்து டேர்டெவில், இது யார் தெரியுதா, ஜான் ஃபாஃப்ரோ. இதில் வேறு ஒரு அசிஸ்டண்ட்டாக வராப்பில். இதுலேருந்தே மார்வல் கொலாபரேஷன் வந்துடுச்சு. இங்கேருந்து தான் ஐ திங்க் 2005-08 வந்து அயன்மேன் ஆரம்பிச்சாப்புல ஜான் ஃபாஃப்ரோ. ஸோ நல்ல படம் இதுவும். பென்னஃப்ளிக்கு, அப்புறமேட்டா ஜெனிஃபர் கார்னர், இவங்கள தான் பார்த்தேன். ஜான் ஃபாஃப்ரோ இருக்காப்புல. அப்புறம் மார்க் ஸ்டீவன் ஜான்சன், இவங்களாம் எனக்கு யாருன்னு தெரில. வேறு எதுவுமே எனக்கு எது இம்ப்ரெசிவாக இல்லை. இது அளவுக்கு சுமாரான படம் தான், அந்தளவுக்கு பெருசாக போகல. ஆனால் எலக்ட்ராக்கு நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேங்க. என்ன சொல்கிறீங்க, அந்த நல்ல கேரக்டர் நல்லாவே இருந்துச்சு, எதுக்கு ஒன்று சாவடிச்சாங்க. அப்போலாம் வந்து அந்த படம் அந்த கேரக்டர்ஸ்லாம் யார் என்ன அதெல்லாம் பேஸ்ட் காமிஷன் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் ஏன் உங்களுக்கு கேவலமாக பார்த்து முடிச்சிட்டாங்க, நல்லா தானே இருந்துச்சு, நல்லா சூப்பராக கொண்டு போயிருக்கலாமே, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும், ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கும். அப்புறம் தான் தலைவனோட பர்சனல் லைஃப்பில் போய் பார்த்தீங்களா, ஜெனிஃபர் கார்னர் மேரிட் 2005, டிவோர்ஸ் 2018. இந்த 2003 நடந்த டேர்டெவில் படத்தில் தான் இந்த கல்யாணம்லாம். இந்த 400 வீடு தான் படத்துக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களே. பென்னஃப்ளிக் பார்த்தீங்களா, டேர்டெவிலே அதை பண்ணியிருக்காப்புல. அப்புறம் கிக்லி, பேச்சக்கு, சர்வைவிங் கிறிஸ்மஸ், ஜெர்சி கேர்ள், எலக்ட்ரா, ஐ செட் டேரக்டர்ஸ் கட் ஒன்லி மட்டும் வருவாப்புல. இதுதான் ஸ்பின் ஆஃப் தான். மேன் அபவுட் டவுன், கிளர்க்ஸ் 2, ஹாலிவுட் இஸ் நாட் ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ட். அப்புறம் எக்ஸ்ட்ரா கூட தெரியாது நமக்கு. த டவுன், கம்பெனி மென், ஆர்கோ தெரியும் டெஃபினெட்லி. இதோட ஆர்கோ தான், டேர்டெவிலோட ஆர்கோ தான். அப்புறம் வேறு யார், ரன்னர் கேர்ள், டு த ஒண்டர், கான் கேர்ள் தான். தலைவனோட ஃபிலிமோகிராஃபி பாருங்களேன், பேர்ல் ஹார்பரு, டேர்டெவில், அதோட கான் கேர்ள், ஆர்கோ, கான் கேர்ள், 4 படம். கம்பேக்குனா கம்பேக்கு கொய்யால இப்படி ஒரு கம்பேக் இருக்கணும். ஜஸ்டிஸ் லீகில் ஜாயின் ஆகிறாப்புல, ஐ மீன் அந்த டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் பேட்மேனா எல்லாரும் அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஐயோ இவர் ஏன் போட்டிங்க, இவருக்கு நடிக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, இவருக்கு ஃபிசிக் மட்டும்தான், ஒன்றும் இல்லை, பேட்மேன் அக்யூரேட்டாக பாருங்கள், அங்கே வந்து கிறிஸ்டோபர் நோலன் வெர்ஷன் எடுத்துகிட்டு பேட்மேன்னா அதுதான் பேட்மேன், நீங்கள் எல்லாம் போட்டிங்க, காஸ்டிங் அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ சச்சை, நீங்கள் கொஞ்சம் இருங்க பயங்கிற மாதிரி படத்தை எடுத்து காட்டினானுங்க பாருங்க. 50 பேரும் பேட்ஃப்ளிக் கண்ணிட்டானுங்க. இதுக்கப்புறம் ஒரு பேட்மேன் இல்லை, ஹீ கால்ட் அஸ் பேட்ஃப்ளிக், அவருக்குன்னு தனி பேர். ஸோ பேட்ஃப்ளிக் ஆகிட்டாப்புல. மோஸ்ட் காமிக் அக்யூரேட்டான ஒரு பேட்மேன் ஒரு
டிபிக்ஷன் அண்ட் மோஷன் பிக்சர்னா அது பென்னஃப்ளிக் தான். நான் எப்பவும் ஷாக் ஆவேன். 2-3 அதுக்கப்புறமேட்டா காமிக்ஸில் 2-3 எடிஷன்ஸோ இல்லை காமிக் அனிமேஷன்ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் பேட்மேனோட ரோலுக்கு இந்த மிட் 35s 40s இந்த ரேஞ்சில், ஸோ ப்ளஸ் அந்த ரேஞ்சில் இருக்கிறப்ப டெஃபினெட்லி பென்னஃப்ளிக் இஸ் த ஒன்லி ஒன். ஐ திங்க் இஸ் த பர்ஃபெக்ட் காஸ்ட் டு ஃபார் பேட்மேன். ரொம்ப பிடிச்ச படம் பேட்மேன் சூப்பர்மேன். இத்தனைக்கு நான் அல்டிமேட் எடிஷன் தான் நான் பார்த்தேன். தியேட்டருக்கு கட்டில் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. ரொம்ப ரொம்ப பிடிச்சி என்ஜாய் பண்ணி பார்த்து ஜஸ்டிஸ் லீக் எதிர்பார்த்து போடு அவஞ்சஸ் மாதிரி டிசிக்கு வருதுரா வாழ்வு அப்படின்னு நினைக்கிறோம். உங்களால் எட்ரா உன நிம்மதியாக விட்டுருவோமான்னு டபிள்யூபி வச்சு செஞ்சிச்சு. காரணம் அவனே பண்ண பேனிக் வேலை. தியேட்டருக்கு கட்டு நிறையா நம்ம காசு வேணும்னு சொல்லிட்டு இவனே கட் பண்ணி, இவனே அந்த படத்தை நாசம் பண்ணி, இவனே அந்த படத்தை கழுவி ஊற்ற வச்சு, இவனே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் கட் பண்ணி விட்டு ஜஸ்டிஸ் லீக்கை பாரு உன்னோட பேட்மேன் சூப்பர்மேனே ஓட்டலாங்களா இதுவும் நான் விட மாட்டேன்னு சொல்லி அந்த டைமில் வேறு நம்ம டேரக்டர் ஜாக் ஸ்னைடருக்கு வந்து அவங்களோட குழந்தை அவங்க ஒருத்தவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர் ஸ்டட்பன் ஆகி, அப்புறம் ஜாய்ஸ் விடன் சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் 1 and 2 டேரக்டர் இதில் ரோப்பின் பண்ணி, அப்புறம் அவர் வந்து நான் இப்போ லைட் வருஷனாக மாரல் மாதிரி ஆக்கி காட்டுறேன், அப்போ தான் குழந்தைங்களை பேசுகிறோம், அப்போ தான் அடுத்த தலைமுறை உங்களை வந்து ஃப்ரான்ச்சைஸை பில்ட் பண்ணணும்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் ரீஷூட் பண்ணி கலர் டோன்லாம் மாற்றி கொடுமையாக ஆக்கி வச்சு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் படத்தை முடிச்சு அந்த படத்தை ஏன்டா 10 தேட்டர்லாங்களா அழுது இப்போ ஏற்பட்ட கொடூரங்களில் ரணங்களில் உருவானது தான் ஜஸ்டிஸ் லீக். அந்த ஜஸ்டிஸ் லீக் ஒர்க் பண்ண எல்லாருமே கழுவி ஊற்றுறாங்க ஜாஸ் விடனே. இன்ஃபேக்ட் ரே விஷர்லாம் வந்து ஹி அப்யூஸ்டுமிங்கிறத ஓப்பனாக வெளில வந்து சொன்னாப்புல. அப்புறம் மட்டும் ஸ்ட்ராங்காக இதெல்லாம் படமாடாது பிவிஎஸ்ல சூப்பராக இருந்துச்சு. அப்போ அல்டிமேட் எடிஷன்லாம் வந்துருச்சு, இந்த ப்ளூரேலாம் வரும் அந்த மாதிரி வந்துருச்சு. அதை பார்த்துட்டு தான் ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக் இது பண்ண மாதிரியே இல்லை. ஆனால் கிரெடிட் மட்டும் நீங்கள் டேரக்டர் போய் ஜாக் ஸ்னைடர்னு பேரை போட்டு விற்றுருக்கீங்க. நீங்கள் டேரக்டர் ஜஸ்டிஸ் விடன் தான் ஜாஸ் விடனே போட்டிருக்கலாமே, ஏன் டேரக்டர் கிரெடிட்ஸ் அவர் வந்து எடுத்துக்கிட்டாருங்கிற மாதிரிலாம் விட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து படங்களை கேவலமாக எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ ஜாக் ஸ்னைடரோட வெர்ஷன் என்ன டேரக்டர்ஸ் கேட்க ஆரம்பிச்சு ஸ்னைடர் கட்னு ஒரு ரெவல்யூஷன் ஆகி ரீஸ்டோர் ஸ்னைடர் வெர்ஷன் ஒரு பேசி அவ்வளோ போராட்டம் பண்ணி கடைசியாக அந்த கோவிட் டைமில் சரி சும்மா தானே இருக்கும் என்கிட்ட தான் ஃபுட்டேஜில் இருக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வேக்ஸ் பண்ணி முடிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணி அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிறவி பலனே தீர்ந்தது அப்படின்னு அடிவாங்கன்னு பார்த்தா மொக்கா அப்படி இருக்க படம். ஏண்டாடே இதை எடுத்துருதான் நீ தியேட்டர்கள் வச்சு ஹாஸ்பிட்டல் குட்டியோட கேவலமான படத்தை எடுத்து கொடுத்தியா நம்மள அப்படியே குமுறல்கள் ஆரம்பிச்சிச்சு. டிசி ஃபேன்ஸ்ல டிசி கம்மி ஆகிட்டானுங்க அந்த டைமில். அப்போ 2 விதமான ஒரு போலரைஸ்டு வியூஸ் இருந்துச்சு கைஸ். ஆக்சுவலி டிசிக்கு எப்படி இருந்துச்சுன்னா டிசி காமிக்ஸ்லாம் படிச்சுட்டு டிசினா இப்படி தான், பேட்மேனா இப்படி தான், சூப்பர்மேனா இப்படி தான், நீங்கள் வந்து ஜாக் ஸ்னைடருக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை, சோர்ஸ் போர்ட்டலுக்கே போகல, அவர் எல்ஸ் வேர்ல்டுமே எடுத்துகிட்டு இருக்காரு, நல்லா இல்லைன்னு கழுவி ஊற்றிக்கிட்டே இருந்தானுங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க ப்ரொடக்ஷன் ஓகே கோர் ஆடியன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணக்கூடாது, பேசாமல் ஒரு செட் ஆகுது போல் நம்ம என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு ஜாஸ் விடன் மற்றவங்களாம் ப்ரிஃபர் பண்ணி ரொம்ப ஒரு டேரக்டரோட கிரியேட்டர் விஷயம்லாம் தள்ளி போனானுங்க. இவனுங்க நேரம் அந்த டைமில் வந்து ஜோக்கர் வேறு நல்லா ஓடிடுச்சு, பேட்மேன் தனியாக ரிவைஸ் பண்ணாங்க அது ஓடிச்சு. அந்த மாதிரி டிசியில் அதர் கேரக்டர்ஸ் மெயின் ட்ரினிட்டி இல்லாமல் மற்றதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ அதெல்லாம் ஓடுதுன்னொடனே ஓகே இது யாருமே பிடிக்கல. அப்போ இதுதான் பிடிக்கல. ஜோக்கர்லாம் ஒரு $1 billion படம், எனக்கெல்லாம் ஒன்றுமே புரியல எதுக்கு இந்த படம்லாம் ஓடிச்சுன்னு. ஒண்டர் உமன் சூப்பராக ஓடிச்சு, காஸ்ட் பிபிஎஸ்லேயே வந்திருக்கும். அக்வாமேன் $1 billion ஃபிலிமு, எதனால் ஜஸ்டிஸ் லீக் அடுத்து வந்த படம் ஜஸ்டிஸ் லீக் 1 billion தொடரல, ஆனால் அக்வாமேன் தொட்டிருக்கு. அந்த மாதிரி அதாவது வந்து ஜேம்ஸ் வான் டேரக்டர் அது. ஸோ அந்த மாதிரி ஒரே குழப்பம் கூச்சல், ப்ரொடக்ஷனுக்கு ஒழுங்காக கைட் பண்ண தெரியல, அது இதுன்னு குழப்பி அடித்து ஒரு வழியாக சரி ஜஸ்டிஸ் லீக் டேரக்டர்ஸ் கொடுத்தாங்க நிம்மதியாடானுங்க நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்ச மாதிரிச்சுன்னு கொடுத்தா படம்னா இப்படி தான் இருக்கும். ஜஸ்டிஸ் குப்பை எடுத்துருக்காது எதுவுமே குப்பையே அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எங்களோட கேனன் ஃபேன்ஸ்லாம் ஏற்றுக்கிட்டு கேனன்லாம் ஒன்றும் கிடையாது தம்பி இதெல்லாம் கேனன் கிடையாதுன்னு அவனுங்க ஒன்று சொல்லி ஒரே வார மாதிரி கடைசியாக தலைவன் ரொம்ப பண்ணுறானுங்க அவனுங்களாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் நெட்ஃப்ளிக்ஸ் போகிறேன், நெட்ஃப்ளிக்ஸ் தலைவன் ஜாக்ஸோட ஜம்ப் அடிச்சு அங்கே போய் ரெபல் மூன் 2 பாட்டு பண்ணி அந்த படம் பார்த்து என்ன தலைவன் எப்படி பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு ஆர்மி ஆஃப் தீவ்ஸ் பண்ணார், அப்புறம் இன்னொரு படம் அதுக்கு ஒரு ப்ரீக்வல் ஒன்று பண்ணார். ஆனால் இது ரெபல் மூன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பார்த்துட்டு என்ன படம் எப்படி இருக்குது ஐயோ தலைவன் அப்படி சொதப்பிட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கப்ப இப்போ நேரில் வரண்டாங்கிற மாதிரி அதோட அன்சென்சார்டு ரியல் அடல்ட் வெர்ஷன் பார்த்த உடனே தான் புரிஞ்சுது தலைவனுக்கு எதுக்கு சென்சார் பண்ணுறீங்க, ரெபல் மூன் எதுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக ஆகுதுன்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் எதிர்பார்த்துச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை புரியவே இல்லை. அவங்க கேட்டாங்கன்னு பிளட்டு அந்த ஒரு புல்லட் லேசர் ஃபைட்லாம் படுறப்ப அந்த புல்லட்லேருந்து ரத்தம் வரணும்ல எதுவுமே ரியலிஸ்டிக்காக இல்லை. நான் இப்போ பாருங்கள் பென்னஃபிக்லேருந்து ரெபல் மூன் போய் இப்போ நான் ஜாக் ஸ்னைடரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த அன்ஃபில்டர்டு அந்த அன்சென்சார்டு ரா அண்ட் ரியலாக இருக்கிற ஜாக் ஸ்னைடர் படம் தான் படம். அந்த ரெபல் மூன் 2 பாட்டு மட்டும் பாருங்கள், அதுதான் தரமாக இருக்கும். ஸோ கமிங் பேக் டு த பென் அஃப்லெக் வந்து இஸ் டெஃபினெட்லி அ பர்சன் டு பிளே த பேட்மேன்.
ஆனால் நிறையா பேருக்கு அவரோட அருமை தெரியல. படுபாய பசங்க பேசி பேசி கழுவி ஊற்றியாக அவர் இது பண்ணிட்டாங்க. இப்போ உனக்கு என்ன கிடைக்கும்னா சூப்பர்மேன்னு இப்போ ஒரு நம்ம தலைவன் அம்பேர்ன மறந்துடுச்சு பேர், இப்போ கிறுக்கு ஒருத்தர் வச்சுருக்காங்கல்ல, அதை போய் பாருங்கள் எல்லாரும். அந்த சூப்பர்மேன் தான் இருக்கும், நக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது ஆர்கோ, கான் கேர்ள், பிவிஎஸ், சூசைட் ஸ்குவாட். அப்பயே புரிஞ்சிச்சு தலைவனுக்கு, அவனே அக்கௌண்ட்டு போகலாம், WB தான் பண்ணாப்புல. இந்த படத்தோட ரீகேப் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா அதோட பார்ட் 2 24 இன்னும் ஒரு 4-5 டேஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதனால தான் நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரீமே வந்திருக்கோம். இதை விட்டால் ஜஸ்டிஸ் லீக் அகைன் உங்களுக்கு தெரியும், ட்ரிபிள் ஃப்ரண்டியர் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. அப்புறம் லாஸ்டிங் அவுட், ஐ திங்க் கான் கேர்ள் வந்து இட் ரோஸ் டு பயங்கரமான ஃபேம் பேஸ்ட் ஆன் புக்கு. ரொம்ப சூப்பராக பயங்கரமாக எல்லாரும் பேசி பாராட்டப்பட்ட படம் அது. அப்புறம் ட்ரிபிள் ஃப்ரண்டியர், லாஸ்டிங் யூ வாண்டட், அப்புறம் ஜே சைலண்ட் பாப் ரிபுல், வே பேக், ஜாக்சர் ஜஸ்டிஸ் லீக் அகைன், டேரக்டர்ஸ் கட் ஆஃப் ஜஸ்டிஸ் லீக் செமையாக இருந்துச்சு. த லாஸ்ட் டுவெல், டெண்டர் பார், அப்புறம் டீப் வாட்டர் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு நம்ம யார் அனாதி ஆர்மஸோட ஃபேம் வந்ததுக்கப்புறம் வந்த ஒரு எரோட்டிக்கான சைக்காலஜிக்கல் த்ரில்லர். எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஆனால் பெருசாக கிளிக்காக நினைக்கிறேன். ஐ திங்க் அமேசானில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜெனிஃபர் லோப்பஸ் ஆஃப் டைமு, அப்புறம் கிளர்க்ஸ் 3 ஏர்ன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே ஒரு டேரக்டரில் வேறு பண்ணியிருந்தாரு. இன்ஃபேக்ட் முன்னாடியே டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஆர்கோன்னு நினைக்கிறேன். ஆர்கோ இட்ஸ் அ ஃபிலிம் டைரக்டட் ப்ரொடியூஸ் ஸ்டாரிங் பென் அஃப்லெக். அடுத்தது இது அண்ட் ஜாக்சர் ஜஸ்டிஸ் லீக் பார்த்தாச்சு. லாஸ்ட் டுவெல், ஜெனிஃபர் லோப்பஸ், கிளர்க்ஸ் 3, ஹிப்னாட்டிக் படம் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அகைன் அதுவும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக முடிச்சிட்ட மாதிரி இருந்தது. த ஃப்ளாஷில் அகைன் ஜஸ்ட் ஒரு ரோல் மட்டும்தான். பட் ஹி வாஸ் திருப்தி கிடச்சிது. ஓகே நான் முழுமையாக முடிச்சிட்டேங்கிற மாதிரி நம்பினார் அவர். திஸ் இஸ் மீன் ஆஃப் லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு. அப்புறம் அக்கௌண்டன்ட் 2 கம்ப்ளீட், கிறிஸ்டியன் வூல்ஃப். இப்போ பேக் டு திஸ் RIP. அப்புறம் அனிமல்ஸ், இங்கே ஒரு அனிமல் வேறு வருதா? ரைட் இது தாங்க பென் அஃப்லெக் தலைவன். இப்போ நீங்கள் 2 பார்த்துருக்கலாம். He is a accountant, includes 2 Academy Awards, 2 BAFTA Awards and 3 Golden Globes. இதுதான் நம்ம தலைவன் பென் அஃப்லெக்கு. இத்துடன் ஸ்ட்ரீமை முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு நான் பண்ணுற கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் சஜஷன்ஸ் நான் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ அஸ் அ கிரியேட்டர், ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன் மேன். தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். உங்களை இருக்கும் இன்னொரு ஸ்ட்ரீமில் கண்டிப்பாக கூடி சீக்கிரமே வந்து இன்னும் ரெட்ரோ ட்ரைலர் ப்ரொடிக்ஷன் போடணும். ஸோ கூடி சீக்கிரம் அதுக்கு நான் வரேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அடுத்த டேக் அப். யூ ஆல் பீஸ் அவுட்.